நடேசன் வந்து நல்லா தூங்கி போகிறாரு. இங்கே வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. நம்ம வந்து பாண்டியன் அடுத்து இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, பரவாயில்லப்பா அப்படின்றாங்க. சரிங்கப்பா லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு வந்து பல்லவன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே, டே அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப பிபி அதிகமாக இருக்கான், டாக்டர் கிட்ட காட்டினேன் அப்படின்னோடனே பல்லவன் அமைதியாக இருக்காரு. அடுத்து என்னன்னு கேட்க மாட்டேன், நான் ஏன் கேட்கணும் அப்படின்றாரு. ஏன்டா நீ இப்படி இருக்கியோ போடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா ஏதாவது சாப்பிடுங்க மாத்திரை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. வானதி வந்துடுறாங்க. என்ன நீங்கள் நான் வந்து டிஃபன் செஞ்சு தருவேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வானதி உனக்கு எதுக்கு கஷ்டம், அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல பாண்டி, எதுக்கு பாண்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வானதி கொஞ்சம் புரிஞ்சுக்கோனோன்னே, உடம்பு சரியில்லைன்னா என்ன நான் வந்து பார்த்துக்க மாட்டேன் நான் உங்களை அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. வானதி போதும் வானதி நிறுத்து, நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுறியா, அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்காரு, அவருக்கு நேரத்தோடு டிஃபன் கொடுக்கணும், நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்க முடியுமா, ஏன் வானதி இப்படி இருக்க அப்படின்னோடனே, அப்போது நான் வந்து வர்றது உனக்கு தொல்லையாக இருக்கா, நீ வர்றது தொல்லை மட்டும் கிடையாது, சரியான டார்ச்சர், நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. நான் டார்ச்சர் உனக்கு, நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வேலை செய்கிறேன் உனக்காக வந்து என்னை டார்ச்சர்னு சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அப்பா நீங்கள் விடுங்கப்பா, அவள் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாத்திரை போட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன இது கோச்சிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு, டே நான் பார்த்துக்கிறேன் விடுறா, அவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு பாண்டியன். இங்கே வந்து வானதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம கடுப்பாக வருங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சோறை போடு அப்படின்றாங்க. இங்கே பாருமா உடனே எனக்கு மாப்பிளையை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னோடனே, அதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஏற்பட ரெடியாக இருக்கார்ல, அப்புறம் என்ன பாண்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னால, அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சோடனே பாண்டி வேணாம்மா வேற ஒரு மாப்பிளையை பாரு, அவளை அதை நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உடனே ஏற்பாடு பண்ண அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இங்கே வந்து அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே சேரனதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு, அப்பாவுக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சேரன் வந்து ரொம்ப பயந்து போகிறாரு. என்னாச்சுப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, பாண்டி பார்த்துக்கணாடா, எனக்கு அது போதும்டா, அவன் என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் தெரியுமா அப்படின்னு. நிச்சயமா அப்பா அப்படின்னோம். ஆமாடா என்னாலே நம்ப முடியல அப்படின்னோடனே பெருமையாக இருக்குது பாண்டியை பார்த்து. பாண்டி பரவாயில்லடா, நாங்கள் இல்லாத போது அப்பாவை நல்லா கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே, அண்ணே இதுவாது பரவாயில்ல, இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு வந்து பல்லவன். அதெல்லாம் கேட்டு வந்து நிலா சோழன் அதுக்கப்புறம் சேரன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்டை ஆயிடுச்சா அப்போ உங்களுக்குள்ள அப்படின்னோடனே, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் அவ்வளோ தூரம் அவங்க வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா. பின்ன என்னங்க சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா, அதான் ஏதோ திட்டி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படியோ போங்க அப்படி சொல்லிட்டு வந்து சோழன் வந்து போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வானதியோட அண்ணன் வந்து வேணுமே வம்பு இழுக்கிற மாதிரி வழியை வந்து நிப்பாட்டுறாரு, பாண்டியோட வழியை. அவ்வளோதான் போட்டிருக்கேன், உங்கள் காதல் முடிஞ்சிச்சு போட்டிருக்கேன், சீக்கிரமாகவே வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அவள் வேறு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா உன்னை, அவ்வளோதான் கை கழுவிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு சட்டையை பிடிக்கிறாரு. ஏன் சட்டை ஏன்டா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எது போய்டும் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாரு. இங்கே வந்து வானதி வீட்டில் வந்தோன்னு அவங்க அண்ணன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த பாண்டி, ஏன் மேலே கை வைக்கிறான், அவனுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா, நான் என்ன இப்போ பொய்யா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன், நீ சொன்னது தானே சொன்னேன் அப்படின்னோடனே வானதிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. உன்னை வானதி போய் பாண்டியை போயிட்டு சமத்திட்டு திட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவ்வளோதானே, யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கின்னு யாரையா கல்யாணம் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி டென்ஷனாக வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பாண்டி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து நிலா வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நிலா கிட்ட வந்து பாண்டி வந்து முதல்ல தயங்குறாரு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நிலா வந்து ரொம்ப கேட்டோன்னே அதுக்கப்புறம் பாண்டி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிலா ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிலா வந்து வானதியை சந்திக்கிறாங்க. வானதிக்கு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கின்னு இந்த மாதிரி பண்ண எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் ரொம்ப கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க நான் கரெக்ட் இல்லை தான், ஆனால் நீங்கள் கரெக்ட் இல்லை, அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, என்னம்மா சொன்ன நீ அன்றைக்கி ஞாபகம் இருக்கா வானதி, எங்கள் லவ் உண்மையான லவ், உங்கள் லவ் பொய்யான லவ், போலியான லவ், நீங்கள்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என்ன பேச்சு பேசினேன். ஆனால் இன்றைக்கி யாரோட லவ் உண்மையான லவ், யாரோட லவ் போலியான லவ்னு கரெக்டாக காட்டிட்டல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பாண்டியை விட்டு கொடுத்து என்ன தான் சண்டை போட்டுக்கினாலும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், இப்போ அது புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உரைக்கிற மாதிரி உடனே வானதி செம்ம கடுப்பாகிறாங்க இதெல்லாம் கேட்டு.